Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு டேஸ்டான ஒரு டீ ரெசிபி ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மண்பானை டீ, மசாலா டீ என்றெல்லாம் பல இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து நல்ல டேஸ்டா டீ வந்து போடுவாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு சிலருக்கு வந்து இது மாதிரி டீ போடுறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கணும், எப்படி போடுறாங்க என்று தெரிஞ்சிக்க ஆவலா இருக்கும். அதை விட ஒரு டேஸ்டான டீ ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. So continue watching. நான் இதில் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் டீ போடுற அளவில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா சிலோன் பட்டைன்ற இந்த சின்ன பட்டை வாங்கிக்கோங்க. கூட வந்து 3 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்க்குறது வந்து எந்த ஃப்ளேவருக்காகவும் இல்லை, டீயில் வந்து நமக்கு காரம் வர்றதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல், இது சேர்த்தா நல்லா இருக்கும், நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதால டீயில் வந்து நல்ல ஃப்ளேவர் வரும். 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இது பையனை நம்ம பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது போல் நம்ம தட்டி எடுத்தால் போதும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே உரல்லே ஒரு துண்டு இஞ்சி தட்டி எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது தண்ணி சூடாக்கிக்கலாம். இப்போ இந்த பேனில் வந்து 4 கப்ஸ் தண்ணி சேர்த்துட்டு நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் தட்டி வைத்திருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியில் வந்து இதில் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும் வர 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிட்டு இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. டீ பவுடர் சேர்த்ததுமே இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன்வைல் ஒரு பெரிய கிளாஸில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், டீ பவுடர் சேர்த்ததுமே நம்ம 2 நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தோம். டீயோட டிகாக்ஷன் எல்லாமே நல்லா இறங்கிட்டு இப்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம இஞ்சி தட்டி வைத்திருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஏர்லியாகவே நம்ம இஞ்சி சேர்த்து கொதிக்க விடும்போது என்னாகும் அப்படின்னா டீயில் வந்து ஒரு கசப்பு தன்மை வரும். அதுக்காகவே தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். இஞ்சி சேர்த்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து மில்க் பவுடர், சுகர் எல்லாம் அட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிளாஸ்லேயே நான் வடிகட்டிக்கிறேன். உடனே ஒரு ஸ்பூன் வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வைத்திருந்தோம் இல்லையா, கிளாஸில் வந்து உயர்த்தி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து உயர்த்தி ஊற்றும் போது தான் அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம தொடர்ந்து போடக்கூடிய டீயை இப்படி ஒரு மசாலா டீயை நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செய்திருக்கிற மெத்தடில் நீங்களும் இந்த மில்க் பவுடர் டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். மில்கில் போடுற டீயை விட இந்த மில்க் பவுடர் டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணினீங்க அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இது போல நல்ல வீடியோஸில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். Until then, Assalamualaikum. Thank you so much.